ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி அந்த கர்வ் ஃப்ரண்ட் கர்வ் மார்க் பண்ணி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன், அது எத்தனை பேருக்கு செய்ய முடியும்னு தெரியல. அதனால இன்னொரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்டுன்னு சொன்னோம்னா நீங்கள் உடம்புல வந்து டிரெக்டாக இதுலேருந்து இந்த கை ரவுண்டை சுற்றி டேப்பை வச்சுட்டு உள்ளுக்கு வரலாம் விடக்கூடாது. ஆனால் கையை இப்படி இந்த போஸில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இது அசைக்கொள்ள ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த அலோ ப்ளவுஸில் வந்து இந்த இதில் இருந்து ஃபுல் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவு எப்படி இருக்கும்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ எனக்கு 17 இருக்குது இந்த ரவுண்டு அப்படின்னா அதை ஆஃபாக பிரிச்சுக்கிறணும். இப்போ நம்மளுக்கு வந்து 17, அது 2ஆக பிரித்தோம்னா 8 வரும். இப்போ இந்த 8 தான் ஆஃப் ரவுண்டு அளவு. இந்த 8லேருந்து -1 இன்ச் பண்ணிக்கிறணும் வச்சுக்கிறதுங்க. இப்போ வந்து 7.5 நம்மளுக்கு இந்த இடத்துல. இப்போ ஸ்லீவ்ட லென்த், உங்களுக்கு ஸ்லீவ்ட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிறோங்க. இப்போ எனக்கு ஒரு 10 இன்ச்சு ஸ்லீவ்ட உயரம் வேணும்னா இப்போ நம்ம இந்த 8.5ல 1 இன்ச் மைனஸ் பண்ணி 7 வச்சுருப்போம். அந்த 7.5 இந்த மேல் அளவில் மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை ஆஃபாக டிவைட் பண்ணிக்கிறேங்க இந்த இடத்துல இருந்து. அப்போ இந்த இடத்துல இப்போ 7.5னா நம்மளுக்கு வந்து ஒரு 3.25 வரும். இந்த இடத்துல இருந்து 3.25 மார்க் பண்ணிக்கிறேங்க. அதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேங்க. இதுக்குள்ளே தான் நம்மளோட ஸ்லீவ் வந்து வரப்போகுது. அடுத்தது அந்த ஃபுல்லாக மார்க் பண்ண இடத்துல இருந்து மிட் பாயிண்ட் 10 மார்க் பண்ணிக்கிறேங்க. இங்கே எவ்வளோ அளவு வருதோ இந்த இடத்துல 3.25 நம்மளுக்கு வந்துருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு 3.5 வரலாம், 3.25 வரலாம், இல்லை 4.5 எவ்வளோ வருதோ அந்த அளவை அப்படியே கொண்டாந்து கேப் கைட்டாக மார்க் பண்ணிடுங்கிறேன். இது ஒரு ஈஸியான ட்ரிக் தான். இப்படி மார்க் பண்ணிக்கிறேங்க, அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் க்ராஸாக ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்படி நேராக போட்டுக்கிறேங்க. இப்போ இதில் நடுவில் இதில் மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கிறோங்க. இந்த எண்டில் கீழே ஒரு 1/4 இன்ச், அவ்வளோதான். இப்போ மேலே இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் போட்டு அப்படியே இந்த கர்வ் கொண்டுட்டு வந்து இதோட மிட்டோட ஜாயின் பண்ணிடுங்க. அதே மிட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் ஃப்ரண்ட் கர்வ். மேலே வந்து அதே மேலே இருந்து அந்த 1/2 இன்ச்சில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து கர்வ் மாதிரி கொடுத்து இந்த புள்ளி வச்சுருக்குறோம் இதோட கனெக்ட் பண்ணி இதை அப்படியே கொண்டு வந்து இந்த புள்ளியோடய கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. சரியாக பாருங்கள், அக்யூரேட்டாக 8.5 வந்துருச்சு. அடிக்கை எவ்வளோ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதோ உங்களுக்கு அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறதுங்க. இப்போ எனக்கு 6 இருக்குது. இப்போ நான் இந்த 6 மார்க் பண்ணிவிட்டு அப்போ இதை கொண்டாந்து இப்படி க்ராஸை ஜாயின் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சு சேம் கொடுத்துருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சோஃபியா டெய்லரிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.